குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டேட்டாக சம்ஸ்கே போயிடலாம். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ஃபார்முலா தான். பிஎன்ஆர் பை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இதில் பின்றது பிரின்சிபல் முதலீடு, என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை வருஷன்றது, அது சம்டைம்ஸ் டீன்னு சொல்லுவாங்க, டைம்னு. ஆறுன்றது ரேட்டு, வட்டி விகிதம் தமிழில் சொல்லணும்னா. மொத்தம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி, தனி வட்டின்றது, பின்றது வந்து பிரின்சிபல் முதலீடு, என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ் வருஷம் எத்தனை வருஷன்றது, ஆறுன்றது பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வட்டி விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சம்டைம்ஸ் நமக்கு சம்ஸில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா மார்ச் 31 ஒரு 73 நாள் கழிச்சு மார்ச் ஏப்ரல் மே சம் டேஸ் கொடுத்துருப்பாங்க. அதோட கவுண்ட் எப்படி பார்த்தீங்கன்னா 73 நாள் அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் இடையில சம்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நாட்களோட கொடுத்துருப்பாங்க. நாட்களோட கொடுக்கறது பெரும்பாலும் ஒரு செட்டாக தான் கொடுப்பாங்க. 73 நாள் இருக்கும் அந்த கேப்பு, அந்த நாட்களோடைய கேப். அப்போ நீங்கள் ஒவ்வொன்றும் கவுண்ட் பண்ணிட்டு கூடாது. 30 அப்புறம் மார்ச் ஏப்ரல்லேருந்து அது அப்படியே அது ஒரு 30, இது ஒரு 30 அப்படி கவுண்ட் பண்ணிட்டு கூடாது. இந்த ஆவரேஜாக பார்க்கும்போது 73 வருதான்னு பார்க்கணும். இதுலேருந்து 73 ஆட் பண்ணால் என்ன வருது அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா 146 நாள் அப்படி கொடுத்துருப்பாங்க. மார்ச்லேருந்து 146 நாள்லாம் எத்தனை வரும், மாதம் வரும். கிட்டத்தட்ட ஒரு மாதம் 30ன்னு வச்சிங்கன்னா 140னா 5 மாதத்துக்கு கிட்ட வரும். அப்போ மார்ச்லேருந்து 5 மாதம், ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதம் கிட்ட வர மாதிரியா இருந்தால் 146 டேஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரவுண்டாக எடுத்துக்கணும். இல்லைனா உங்களுக்கு அடுத்தது 209 டேஸ் கொடுப்பாங்க, இல்லை 286 டேஸ். இந்த டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதத்துலேருந்து அந்த மாதம் வரைக்கும் உங்களுக்கு வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போது 73 நாட்கள்னா உங்களுக்கு கீழே 365 நாட்கள் வரும். ஏன்னா யூஸ்வலாக வந்து இயர்ஸில் தான் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருப்போம். வட்டின்றது ஆனுவல் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஒரு வருஷத்துக்கான வட்டியாக தான் பெரும்பாலும் எடுப்போம். ஸோ இப்போ ஒரு வருஷத்துக்கு நாட்களில் கொடுக்குற மாதிரி இருந்தால் 365 நாட்கள்னு வரும். மாதங்கள்னு கொடுத்தாங்கன்னா 12ன்னு வரும். இப்போ 9 மாதத்துக்கான வட்டி காணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 9/12ன்னு போடணும். நம்ம வருஷம் கொடுக்கும்போது 2 வருஷம் அப்படியே போடுவோம். அது காரணம் என்னன்னா 2 × 12ன்னு அர்த்தம். ஒரு வருஷத்துல 12 மாதம் இருக்கு. 2 × 12 / 12, அதாவது 24 மாதம் டிவைடட் பை 12 போட்டாலும் 2 வருஷம் வரும். வருஷத்தை அப்படியே போடுவீங்க. மாதம் கொண்டா எத்தனை மாதம் டிவைடட் பை 12ன்னு போடணும். இப்போ 2 வருஷம் 4 மாதம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு வைங்களேன். இதை நீங்கள் மாதத்துல எழுதுறது பெஸ்ட். இப்போ 2 வருஷத்தை மாதத்துல எழுதுனா என்ன அர்த்தம், ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், 2 வருஷத்துக்கு 24 மாதம், இது ஒரு 4 மாதம் சேர்த்தா 28 மாதத்துக்கு என்ன வட்டி அப்படின்னா 28 டிவைடட் பை 12. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் மொத்தத்தையும் மாதத்தையும் மாற்றிட்டு அப்படி வச்சுக்கிறேன். அப்படியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 × 4/12 அப்படின்னு போட்டுடலாம். 2 வருஷம் ப்ளஸ் 4/12 இது அடிச்சிங்கன்னா 1/3ன்னு வரும். அடிச்சு இது ப்ளஸ் தான் வருவீங்க. போட்டுட்டிங்கன்னா 2 + 1/3ன்னு வரும். ஆட் பண்ணிங்கன்னா 5, 6, 7/3 வரும். 7/3 இயர்ஸ் அப்படின்னு வரும். வருஷத்தில் மாற்றுறீங்க. மாதத்தை வருஷத்தை மாற்றணும்னா 12ஆல் டிவைட் பண்ணணும். வீக்லியாக கொடுக்கலாம். 4 வாரம் அப்படின்னு கொடுப்பாங்க. மொத்தம் 52 வாரம் சேர்ந்தது ஒரு வருஷம். ஸோ வீக்லி சம்ஸ்லாம் ரொம்ப ரேர் தான். வந்ததுன்னா சொல்லுவோம், வந்ததுன்னா போடலாம். ஸோ இயர் நம்ம டேஸில் கொடுத்துருந்தாங்கன்னா 365 கீழே போட வேண்டியது. மாதம் கொடுத்தா 12 மாதம், நாட்கள்னு கொடுத்தா அது ஓகே, மாதம் கொடுத்தா இது. வீக்ஸ் வந்து 52 கீழே வரணும். 52 வாரங்கள் சேர்ந்தது தான் ஒரு வருஷம். ஸோ வீக்ஸ்ன்றது ரொம்ப ரேர் கேஸு. 2 வருஷம் 2 மாதம்னு கொடுத்தாங்கன்னா ஒன்று எல்லாத்தையும் மாதமாக மாற்றுங்க. அப்படி இல்லைன்னா 12 டிவைட் பண்ணி அதை வருஷமாக மாற்றுங்க. 4 மாதம்ன்றது 1/3 ஆஃப் த இயர். 3ல் ஒரு பங்கு ஒரு வருஷத்துடைய 3ல் ஒரு பங்கு வந்து 4/3, 12 1/3ன்னு வரும். ஸோ அது கூட 2 ஆட் பண்ணிங்கன்னா 2 வருஷம் 4 மாதத்துக்கான கரெக்டான இயர் கிடைக்கும். 7/3 இயர்ஸ்னு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 4 மாதத்துக்கான இயர் வேல்யூ. ஸோ இப்படியும் மாற்றிக்கலாம். அமௌண்ட்ன்றது என்ன, மொத்தமாக கிடைக்கக்கூடிய வட்டி என்னன்னா நம்ம முதலீடு ப்ளஸ் ஒரு வட்டி சேர்ந்தது அமௌண்ட்டாக கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் மொத்தமாக. இப்போ நீங்கள் பேங்க்ல ஒரு 1000 ரூபா போடுறீங்க, வட்டி ஒரு 100 ரூபா கேட்டால் உங்களுக்கு அமௌண்ட்ன்றது அந்த 1000 ரூபாவும் 100 ரூபாவும் சேர்த்து 1100 வர்றது தான் அமௌண்ட்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ். இதுக்கப்புறம் நம்ம இன்னும் 2-3 பேசிக்ஸ் பார்ப்போம். அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் சும்மா எடுத்துங்க. பிரின்சிபல் வந்து 1000 எடுத்துங்க. இந்த வட்டி வந்து ரேட் வந்து 3%. இயர் வந்து டைம் என்னன்னு எடுத்துக்கலாம், இல்லை ஆர்ன்னு டீன்னு எடுத்துக்கலாம். உங்களுடைய கன்வெர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துங்க. ஈக்குவல் டு 6 இயர்ஸ்ன்னு எடுத்துங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காண்க, சாதா வட்டி கேட்குறாங்கன்னு வைங்களேன், தனி வட்டி கேட்குறாங்கன்னா உங்களுக்கு என்னன்னா 3% 8 இயர்ஸ், 3% 6 வருஷத்துக்கு கொடுக்கறதும், 3 × 6 18% ஒரு வருஷத்துக்கு கொடுக்கறதும் ஒரே வட்டி தான்.
எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் 10% வட்டி எடுக்கிறீங்கன்னு வைங்களேன். 10% வட்டி எடுத்தால் 100 ரூபான்னு வரும். 20% வட்டி எடுத்தால் 200 ரூபான்னு வரும். இதுவே 10% வட்டி 2 வருஷம் எடுத்தால் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வருஷம் ஒரு 100 ரூபாய், ரெண்டாவது வருஷம் ஒரு 100 ரூபாய், 200 ரூபான்னு மொத்தமாக வரும். அதுதான் சொல்கிறேன். ஒரு வட்டியும் 4யும், அதுதான் பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலாவில் வந்து பாருங்க. பிஎன்ஆர் பை 100 இது ஒரு டேர்ம் மல்டிப்ளை பண்ணி ஒரே வருஷமாக மாற்றிக்கிறது நிறைய டேர்முக்கு யூஸ் ஆகும். 3% 6 வருஷம் போட்டாலும் 18% தான் வரும். 18% ஒரே வருஷம் போட்டாலும் 18% தான் வரும். இப்போ இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறோம்னு வைங்களேன், 100 × 18/100 போடுவோம். இது வந்து நான் 3 வருஷம் 3% 6 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதை நான் ஒரே வருஷமா மாற்றிக்கிறேன் 18%. ஸோ மாற்றினா என்ன வரும்? 180 ரூபான்னு வரும். ஸோ 180 தான் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஜஸ்ட் நம்ம ரேட்டையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு வருஷத்துலேயே அது அந்த ரேட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வருஷத்துல மொத்தமாக இது 3 வருஷமா 6 வருஷம் கழிச்சு கிடைக்கிற அமௌண்ட்டை நம்ம ஒரு வருஷத்துலேயே எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லிடலாம். ஸோ இந்த மல்டிப்ளை பண்ணுறது இந்த டேர்ம்லேருந்து வர்றது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுனா ஒரு வருஷத்துல எவ்வளோ வருது அப்படின்ற பார்ப்போம். இப்போ இது ஜஸ்ட் 1 இயர் 18% போட்டாலும் உங்களுக்கு இதே அமௌண்ட் தான் வரும். ஸோ அந்த மாதிரி மாற்றுறது பின்னாடி நிறைய சம்ஸ் போடும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு சம் போடுவோம். பிரின்சிபல் வந்து 1000, ரேட் வந்து 4%, டைம் வந்து 4% ஃபர்ஸ்ட் இயரில் வந்து யூஸ் பண்ணுறாருன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் இயரில் 4% போடுறாங்க, ஒரு பேங்க்கில் போடுறாங்க. செகண்ட் இயரில் வந்து 3.5% யூஸ் பண்ணுறாங்க. 3.5 3.5ன்றது இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். இது செகண்ட் இயரில் அவங்க கொடுக்குற வட்டி. தேர்ட் இயரில் 4.5% கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். 4.5 எழுதலாம், இல்லை 4/1/2 எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதலாம். இது வந்து தேர்ட் இயரில் கொடுக்குற வட்டி. ஸோ தனி வட்டி காண்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இது மொத்தமாக ஒரே வருஷம் வட்டியாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் மட்டும் ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு 4%, செகண்ட் இயரில் ஒரு 3.5 சேர்த்தா 7.5, 7.5 கூட ஒரு 4.5 சேர்த்திங்கன்னா 12%ன்னு வரும்னு நினைக்கிறேன். இது ஆட் பண்ணால் 4 ஓகே 12%. மொத்தமாக பார்த்தா இந்த 3 வருஷத்தில் அவங்களுக்கு வந்து 12% வட்டி தான் கிடைச்சிருக்கு. ஜஸ்ட் இது 1 இயராக மாற்றிக்கிறோம். ஸோ 12% கண்டுபிடிச்சாலே போதுமானது. 1000 × 12/100 போட்டிங்கன்னா 120 rupeesன்றது தான் ஆன்சர். ஸோ இப்படி தான் போடணும். இதை வந்து ஃபர்ஸ்ட் இயரில் வந்து 4%, அதுக்கப்புறம் ஒரு 7.5%, மொத்தமாக 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 12% கிடைச்சிருக்கு உங்களுக்கு வட்டின்ட்டு. இப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக போட்டாலும் அதே தான் வரும். இப்போது 1000ல் வந்து 4% என்ன? 40 rupees. இது வந்து 35%, 3.5%, 45. இப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கான வட்டியை சேர்த்து வச்சு ஒரே வட்டியாக போட்டிருக்கேன். இப்போ இது இண்டிவிஜுவலாக பிரித்து போட்டிங்கனாலும் 120 ரூபான்னு தான் வரும். ஓகே, இதுதான் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோம்? இதை மொத்தத்தையும் ஒரே வருஷத்துமா மாற்றிக்கிறோம். ஸோ இப்போ ஒரே வட்டியை மாற்றினா 12ன்னு வருது. இதே மாதிரி இன்னொரு சம் போடுவோம். பிரின்சிபல் வந்து 1000, ரேட் வந்து 3%, டைம் வந்து 6 years. அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன? சரி வேணாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 36ன்னு வச்சுங்க. பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன். இப்போ நமக்கு தெரியும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டா உங்களுக்கு வந்து 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இப்போ 3யும் 6யும் மல்டிப்ளை பண்ணால் 18%. 3% 6 வருஷத்துல கொடுக்குறதும் 18% ஒரு வருஷத்துல கொடுக்குறதும் சமம். ஸோ உங்களுக்கு 18% ஏதோ ஒரு 18% பிரின்சிபல் தான் 36 ரூபா. பிரின்சிபலுடைய 18% தான் 36 ரூபா. ஓகே, இப்போ பிஎன்ஆர் பை 100 போடுவீங்க. பிஎன்ஆர் பை 100 ஈக்குவல் டு ISI. இங்கே என்ன SI 36 கொடுத்தாச்சு. பிஎன்ஆர்ன்றது 18ன்னு தெரியும். 18/100 P ஈக்குவல் டு 36 அப்படின்னு போடுவோம். P ஈக்குவல் டு 36 டிவைடட் பை 18 இன்ட்டு 100ன்னு வரும். ஸோ அடிச்சிங்கன்னா 2ன்னு வரும், இல்லை 200ன்னு வரும். அப்படியும் போடலாம். 18% வந்து 36, 100% என்ன? 100% எப்பவுமே பிரின்சிபலாக தான் இருக்கும். ஸோ 100% என்ன இப்படி போடலாம். 18% வந்து 36னா 100% என்ன? 86ன்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 18%ன்றது 36 ரூபா. ஏதோ ஒரு அமௌண்ட்டுடைய ஏதோ ஒரு பிரின்சிபலோடைய 18% வந்து 36 ரூபா. அப்படின்னா அதோடைய 100% என்ன? 100%ன்றது பிரின்சிபலாக தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை அடிச்சிங்கன்னா 2ன்னு வரும். இந்த P எங்கே கொண்டு போனீங்கன்னா 200ன்னு வரும். ஸோ இப்படியும் போடலாம். இதோ பிரின்சிபல் வந்து 200. ஓகே, இதே மாதிரி இன்னொரு சம் போடுவோம். பிரின்சிபல் தெரியாது, ரேட் வந்து 4% ஃபர்ஸ்ட் இயருக்கு. ஃபர்ஸ்ட் 4%, செகண்ட் இயர் ஒரு 4%, இது ஒரு 4%. டைம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு 4% கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் 2 இயருக்கு 3 இயருக்கு வந்து 4.5ன்னு வச்சுக்கலாம். 4.5 சரி, ஒரு 5%ன்னு வச்சுங்க. 5% நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு.
அதுக்கப்புறம் ஒரு 4 இயர்ஸ்க்கு வந்து 2.5% கொடுக்குறாங்க அப்படின்னு வைங்களேன். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்றாங்கன்னா சம் 10,000 ருபீஸ்னே வச்சுங்க, 1000 ருபீஸ். இப்போ பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு 4% கொடுத்துருக்காங்க. இது ஒரு வருஷமா பார்த்தா என்ன ஆகும்? 8% வரும். இது 2 மல்டிப்ளை பண்ணா ஒரு வருஷமா. இதையும் ஒரு வருஷமா மல்டிப்ளை பண்ணா 15% வரும். 3 × 5. இதையும் ஒரு வருஷமா மல்டிப்ளை பண்ணா 10 வரும். மொத்தமா ஆட் பண்ணா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 32%. ஓகே, ஸோ 25 + 8 வந்து 33%. 33% வந்து 1000னா 100% என்ன? 100% தான் பிரின்சிபல். ஸோ இது போட்டிங்கன்னா பிரின்சிபல் ஈக்குவல் டு 1000 டிவைடட் பை 100 டிவைட் பை 333 வரும். ஸோ இது அடிச்சிங்கன்னா 1 3 கிட்டத்தட்ட ஒரு 3000 கிட்ட வரும். 30,000 33%. ஆமாம், 3000ன்ற அளவுக்கு வரும். அப்ராக்சிமேட்டாக பார்த்தா 3000 வரும் பிரின்சிபல். ஸோ இப்படியும் கேட்கலாம். 2 வருஷத்துக்கு 4%, அடுத்த 3 வருஷத்துக்கு 5%, அதுக்கு அடுத்த 4 வருஷத்துக்கு 2.5% அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வருஷத்துக்கு 33% கொடுக்கறதுக்கு சமம் பண்ணிட்டு, இது நார்மலாக போடுற மாதிரி தான் எப்படி போடுவோம்னா SI ஈக்குவல் டு PNR 1 டிவைட் பை 100 பிளஸ் N1 N2 R2 by 100 plus P into N3 R3 by 100. இது ட்ரெடிஷனல் மெத்தட். இதில் P மட்டும் காமனாக வெளியே எடுத்துப்பாங்க. N1ன்றது ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ரேட். அந்த ஃபர்ஸ்ட் எத்தனை நம்பர் ஆஃப் இயர்ஸ்? 2 இயர்ஸ் 4% by 100 plus செகண்ட் வந்து 5 into 3 by 100 plus 2.5 into 4 by 100 போடுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா P into 8 by 100 plus 15 by 100 plus n by 100 இப்படி போட்டிங்கன்னா இந்த மாதிரி போட்டு சால்வ் பண்ணுறது நார்மலாக போட்டு அதுக்கப்புறம் ஈக்குவல் டு எஸ்ஐன்னு வரும். எஸ்ஐ போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா இது ட்ரெடிஷனல் மெத்தட். இந்த மெத்தட் தான் உங்களுக்கு ஆனால் ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் புரியும். எல்லாத்தையும் ஒரு வருஷத்துக்கு மாற்றிக்கணும். சிம்பிளாக ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக மாற்றிட்டு சிம்பிளாக போட போகிறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த கான்செப்டே போதும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு சம் போடலாம். இப்போது பிரின்சிபல் தெரியாது. ரேட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு வந்து 4%, தேர்ட் இயரில் 2%, அப் டு 6th இயர் வந்து 1%. அப்படின்னா இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்கிறாங்க? 360ன்னு சொல்கிறாங்க. இந்த சம்முக்கும் போன சம்முக்கும் என்ன வித்தியாசம்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு 4%, இது பிரச்சனை இல்லை. தேர்ட் இயரில் 3% தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 3வது வருஷத்தில், 3 வருஷத்தில் சொல்ல 3வது வருஷத்தில் தேர்ட் இயரில் தான். அப்போ தேர்ட் இயரில் 2%. ஓகே, அதுக்கப்புறம் 6th இயர் வரைக்கும் தேர்ட் இயருக்கு அப்புறம் அப்படின்னா 4th 5th 3 வருஷம், 4th 5th 6th 3 வருஷத்துக்கு 1% தான் கொடுக்குறாங்க. அப்போ 1 × 3 3. ஸோ மொத்தமாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு பார்த்தா 13ன்னு வருது. செகண்ட் இயருக்கு வந்து இப்போ 390 எடுத்துங்க, அப்போ தான் கொஞ்சம் அடிக்கிறது ஈஸியாக இருக்கும். 26 390. ஓகே, ஸோ 2 × 4 8. தேர்ட் இயரில் வெறும் 2% தான். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு வந்து 4%, அதாவது ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு 4, செகண்ட் இயரில் 4, மொத்தம் 8%. தேர்ட் இயரில் வெறும் 2% தான் கொடுக்குறாங்க. ஸோ தேர்ட் இயருக்கு ஒரு 2 ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வர 3 வருஷத்துக்கு 6th இயர் வரைக்கும் 3%, அதாவது 4th இயர் 5th இயர் 6th இயர் 3 வருஷத்துக்கு. அப்போது 3 × 1 3%. இன்கேஸ் இங்கே 2 இருந்ததுன்னா 3 × 2 6 அப்படின்னு போடுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே 1% தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தா ஒரு வருஷத்துக்குன்னு கணக்கு எடுத்தீங்கன்னா 13%. 13% வந்து 390னா 100% என்ன? 100% தான் பிரின்சிபல். இதை அடிச்சிங்கன்னா 3 மடங்கு வரும். ஸோ பிரின்சிபல் ஈக்குவல் டு 30 மடங்கு வரும். ஸோ 3000 தான் பிரின்சிபல். ஓகே, ஸோ இப்போ சம்ஸ் போகலாம். $2,500 invested for 4 years on simple interest at 8% per annum. Then what will be the interest after getting? Interest will be get after 4 years. இப்போ என்ன பண்றாங்க? 2500 ரூபாவை 4 வருஷமா தனி வட்டியில 8% வட்டியில கொடுக்குறாங்க. அப்படின்னா 4 வருஷம் கழிச்சு எவ்வளவு கிடைக்கும்னு கேட்குறாங்க. உங்களுக்கு கொடுத்தது பிரின்சிபல் வந்து 2500 கொடுத்துட்டாங்க, டைம் 4 வருஷம் கொடுத்துட்டாங்க, பர்சன்டேஜ் 8 கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 1ஆ மாத்தினா 32% சொல்லலாம். ஸோ இப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது 2500 × 32%. ஸோ இதை அடிச்சிங்கன்னா PNR/100 தான் ஃபார்முலா. ஸோ போட்டிங்கன்னா PNR/100, இந்த NR மல்டிப்ளை பண்ணி தான் 32 கொடுத்துருக்கோம். ஸோ 32/100
இன்ட்டு 2500. இப்போ இந்த 25 இன்ட்டு 35 32 மல்டிப்ளை பண்ணுறது எப்படி ஈஸியாக பண்ணலாம்னா 25 எப்படி எழுதலாம்னா 100/4 எழுதலாம். 100 4ஆல் டிவைட் பண்ணாலும் 25 தான் கிடைக்கும். இன்ட்டு 32 அப்படின்னு எழுதலாம். இந்த 25 உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் தான் சொல்கிறேன். ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 18 வரும். ஸோ 800 ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம்பவம் சிம்பிள் இஸ் தனி வட்டி 800 ரூபாய். 2500 ரூபாய்க்கு 4%, 4 வருஷம் 8% வட்டியில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 800 ரூபாய் கிடைக்கும். நெக்ஸ்ட், வாட் வில் பி த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 3 years at 9% per annum ஃபார் ருபீஸ் 3000. 3000 ரூபாய்க்கு பிரின்சிபல் வந்து 3000 ரூபாய். நம்பர் ஆஃப் இயர்ஸ் n வந்து n இல்லை டிஓ என்னன்னே எடுத்துங்க. n வந்து 3 years, ரேட் வந்து 9%. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு வருஷத்துக்கு வந்து 27% கிடைக்கும். இப்போ 3000க்கான 27% என்னன்னு பார்க்குறோம். ஸோ 27/100 அடிச்சுன்னா இது ரெண்டு கேன்சல் ஆகும். ஸோ இப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 81, 27 × 3 ஒரு 0 இருந்தாலும் 810. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 810. ஸோ நமக்கான ஆன்சர் 810. Next, what sum of money will be given as simple interest for 6 months at 4% per annum in order to earn 150 rupees as interest? இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 150 ரூபா வருது. 6 மாதம் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு முதல் எவ்வளோன்னு தெரியல, பிரின்சிபல் தெரியாது. அதை 6 மாதம் வட்டிக்கு விட்டுருக்காங்க. 6 மாதம். அப்போ என்னன்றது என்ன? 6 month, வருஷம் கிடையாது. 6ன்னு அப்படியே போடுறதுக்கு மாதம். அப்படின்னா என்ன பண்ணணும்? மாதம்னா 6/12ன்னு போடணும். ஒரு வருஷம்னா 12 month. அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக 12ன்றது 1ஆக மாறும். ஸோ அதாவது நம்ம 1 yearன்னு போட்டுருவோம். இங்கே மாதமாக கொடுத்ததுனால 12ஆல் டிவைட் பண்ணுறோம். 6 month. பர்சன்டேஜ் ரேட் வந்து 4% per annum சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 6/12 × 4ன்னு போடுவோம். அடிச்சா 1/2ன்னு வரும். இன்ட்டு அடிச்சிங்கன்னா 2%. அப்போது இப்போ ஒரு வருஷத்துக்கு 4%னா பாதிக்கு வந்து 2% தான் வரும். அது நான் ஆக்சர் தான். இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 150, இது வந்து 2% அப்படின்னா பிரின்சிபல் தான் தெரியாது. இது 100%. 2% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 150 ரூபானா இப்போ பிரின்சிபல்ன்றது 100%. இது எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இதை அடிச்சா என்ன வரும்? 75ன்னு வரும். இந்த பி அங்கே போயிட்டு இந்த 100 இங்கே போச்சுன்னா 75 × 100 ஈக்குவல் டு பிரின்சிபல். அப்போது 7500 ரூபான்றது பிரின்சிபல். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கீங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருக்கீங்க. ஒரு வருஷத்துக்கு 4%னா அதில் பாதி 6 மாதம். ஒரு வருஷத்துக்கு பாதி 6 மாதம். அப்போ இன்ட்ரெஸ்ட்டும் அதே மாதிரி பாதியாக ஆகும். இன்கேஸ் 3 மாதம் சொன்னாங்கன்னா பேசாமல் இன்ட்ரெஸ்ட்டு 4ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா இயர் மாதம் 12 மாதத்தை 4ஆல் டிவைட் பண்ணால் தான் அவங்களுக்கு 3 மாதம் கிடைக்கும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் 4ஆல் டிவைட் பண்ணால் 3 மாதத்துக்கான வட்டி கிடைக்கும். அப்படியும் போடலாம். இல்லை இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாகவும் 6/12 × 4 போட்டு 6 மாதத்துக்கான வட்டி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு வட்டி கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோ? 150. 2%ன்றது 150 ரூபானா 100% தான் பிரின்சிபல் எப்பவுமே. ஸோ 100% எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம். பார்த்தா உங்களுக்கு 7500 கிடைக்குது. ஸோ நமக்கு ஆன்சர் 7500. ஓகே, பார்ப்போம். The amount to be paid when principal is 2000, rate of interest 5%, time 2 years. Principal வந்து 2000 சொல்லிட்டாங்க. Rate of interest R வந்து 5%, n number of years or t எது ஒன்றும் சொல்லலாம், டைம்னு சொல்லலாம், இல்லை நம்பர் ஆஃப் இயர்ஸ் எப்படி ஒன்று சொல்லலாம், 2 years. ஸோ உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா அமௌண்ட் கேட்குறாங்க. அமௌண்ட்ன்றது என்ன? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டியோடு சேர்த்து கிடைக்கிறது அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. பிரின்சிபல் உங்களுக்கு 2000 தெரியும், இன்ட்ரெஸ்ட்டு தெரியாது. ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட் தான் கேல்குலேட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட்ன்றது என்ன? PNR/100. அப்படி போட்டிங்கன்னா 2000 × 5 × 2/100ன்னு வரும். ஸோ இந்த 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 200ன்னு வரும் கேல்குலேஷன். ஸோ ஐ கண்டுபிடிச்சாச்சு. பிரின்சிபல் 2000 கிடைக்கும். ஸோ ஐஏ இதில் சப்ஸ்டிட் பண்ணணும், 2200ன்னு கிடைக்கும். ஸோ அமௌண்ட்ன்றது 2200. நம்ம ஆன்சர் 3. இப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா பிரின்சிபல்ன்றது 100%, 100%ன்றது 2000. அமௌண்ட்ன்றது என்ன? பிரின்சிபல் ப்ளஸ் ஐ தான் அமௌண்ட். ஓகே, பிரின்சிபல் நம்ம 100% எப்போவா இருந்தாலும், அமௌண்ட்ன்றது ரேட்டையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணுறது. இன்ட்ரெஸ்ட் ஐன்றது ரேட்டையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ என்ன இருக்கும்? 5 × 2 10. 10% தான் இன்ட்ரெஸ்ட். ஸோ 10% ஈக்குவல் டு அமௌண்ட். அப்படின்னா 110% ஈக்குவல் டு அமௌண்ட். அப்போது 100% 2000னா 110% என்ன?
ஸோ உங்களுக்கு புரியணுன்றக்காக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இல்லை பார்த்தா இதுதான் ஈஸியான மெத்தடாக இருக்கும். அமௌண்ட் ஈக்குவல் டு 20, 2 0 கேன்சல் ஆகும். 20 × 110 போட்டிங்கன்னா 2200 வரும். ஸோ அமௌண்ட்டை இப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அமௌண்ட் ஈக்குவல் டு 2200. இதில் என்னென்னா அமௌண்ட்டுன்றது பிரின்சிபல் 100% தரும். இன்ட்ரெஸ்ட்ன்றது ரேட்டையும் இயரையும் நம்பர் ஆஃப் இயர்ஸும் மல்டிப்ளை பண்ணுறது இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். அது ரெண்டையும் ஆட் பண்ணுறது தான் அமௌண்ட். வேல்யூஸாக ஆட் பண்ணாலும் ஒன்று தான். இது பர்சன்டேஜில் சொல்கிறோம். வேல்யூஸாக சொல்லும்போது 2000 + 200 போட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் போவோம். The sum of money that will yield 60 rupees as simple interest at a rate of 6% per annum in 5 years. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ வந்து 60 வருஷம், தனி வட்டி வந்து 60 ரூபான்னு சொல்லியாச்சு. ரேட் வந்து 6%, வட்டி விகிதம் வந்து 6%ன்னு சொல்லியா இருக்கு. டைம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 5 இயர்ஸ்ன்னு சொல்லியாச்சு. இப்போ உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்படி வேணாலும் போடலாம். பிரின்சிபல்ன்றது 100%, அது நமக்கு தெரியாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன, இதையும் மல்டிப்ளை பண்ணுறது, 6ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுறது. I ஈக்குவல் டு R × N அல்ல R × T எப்படி வேணாலும் வச்சுங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரேட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30 கிடைக்கும். ஸோ 30ன்றது 30% ஈக்குவல் டு 60 ரூபா. இது வந்து பர்சன்டேஜில் 30, அது கரஸ்பாண்டிங் வேல்யூ 60. பர்சன்டேஜில் 100, அது கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன, அதுதான் P. 100 வந்து அது பிரின்சிபல். ஸோ இப்போ இதை அடிச்சிங்கன்னா 2ன்னு வரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2, இந்த 2 மேலே போயிடுச்சுன்னா 200 வரும். அப்போ பிரின்சிபல் ஈக்குவல் டு 200 இப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா ட்ரெடிஷ்னலாக போடணும்னா 60 ஈக்குவல் டு P தெரியாது, N என்னன்னு தெரியும், 6 × 5 டிவைடட் பை 100 போடணும். அப்போ P ஈக்குவல் டு 6 × 100 டிவைடட் பை 6 × 5 போடணும். ஸோ இந்த 6 × 6 10 வரும். இதை அடிச்சிங்கன்னா 2 வரும். அப்படி போட்டாலும் 200 தான் வரும். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கு பிரின்சிபல் வந்து 200. இதே சம்மில் இன்கேஸ் அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன். அமௌண்ட்ன்றது என்ன, பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். நமக்கு பிரின்சிபல் 100 தான் அது டிஃபால்ட்டாகவே. இன்ட்ரெஸ்ட் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 30%. அப்போ அமௌண்ட்ன்றது 130%. ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி இல்லை ஸ்ட்ரெயிட்டாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அமௌண்ட் கேட்குறேன்னு வைங்களேன். நீங்கள் இந்த மாதிரி போடுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அது கூட இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு அமௌண்ட்டு 216 கிடைக்கும். அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் ஐ. நமக்கு பிரின்சிபல் 200 கண்டுபிடிச்சாச்சு, ஐ வந்து 16 தெரியும். ஸோ ஆட் பண்ணி 216 போடுவோம். டைரெக்டாக போடணும் அப்படின்னு நினச்சேன்னா 30% வந்து 16 நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அமௌண்ட்ன்றது என்ன, பிரின்சிபல் கூட இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணிக்குது, அதாவது 130%. 130% ஈக்குவல் டு அமௌண்ட். ஸோ இதை அடிச்சிங்கன்னா 2ன்னு வரும். இது இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அமௌண்ட் ஈக்குவல் டு 216 வரும். ஸோ எப்படி வேணாலும் போடலாம். நெக்ஸ்ட் போவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ சம் ஃபார் 8 years இஸ் 47,500. 8 வருஷத்துக்கான தனி வட்டி 47,500. The rate of interest for first 5 years is 10%. ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ இதில் வந்து டைம் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. டைமை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸை தனியாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் 10%, நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு 15%. ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 10%, ரேட் வந்து 10%. நெக்ஸ்ட் 3 இயருக்கு 15%. அப்படின்னா சம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பிரின்சிபல் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ இது நார்மலாக போடுற மாதிரி இருந்தால் எப்படி போடுவோம்னா பிரின்சிபல் ஈக்குவல் டு ஓகே எஸ்ஐ ஈக்குவல் டு பிரின்சிபல் N1 R1 டிவைடட் பை 100 ப்ளஸ் பிரின்சிபல் N2 R2 பை 100. இது என்னன்னா ஃபர்ஸ்ட் இப்படி பிரின்சிபல் வந்து நமக்கு மாறாது. N1னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ், அதுக்கான ரேட்டு 10% பை 100 ப்ளஸ் P இன்ட்டு 3 × 15 பை 100. ஸோ போட்டிங்கன்னா இது என்ன வரும், 50 பை 100 P ப்ளஸ் 45 ப்ளஸ் 100 Pன்னு வரும். இப்போ Pயை காமனாக எடுப்பீங்க. 95 பை 100 P ஈக்குவல் டு SI, அதாவது இங்கே போடுறேன், SI ஈக்குவல் டு 95 பை 100 P. உங்களுக்கு SI வந்து 47,500 கிடைக்கும். ஸோ 40,500 ஈக்குவல் டு 95 பை 100 P. ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை P மட்டும் எடுக்கணும்னா 47,500 டிவைடட் பை 95 இன்ட்டு 100ன்னு வரும். ஸோ இதை 5 அடிச்சிங்கன்னா இது 20 டைம்ஸு, இது 19 டைம்ஸு. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணணும்னா இது வந்து 25 வரும். ஸோ பிரின்சிபல் ஈக்குவல் டு 5,000 போடணும். இது ட்ரெடிஷ்னல் மெத்தட். ட்ரெடிஷ்னலாக இப்படி தான் சால்வ் பண்ணுவாங்க. இப்படி சால்வ் பண்ணாமல் நம்ம சிம்பிளாக போடணும்னா ஸோ பிரின்சிபல் 5,000 நம்ம 5 இல்லை 50,000, இங்கே 2 0 வரும். ஓகே, ஸோ 50,000 இப்படியே போடலாம்.
இப்போ நார்மலாக நம்ம ஷார்ட்டாக போடணும்னா நமக்கு வந்து டைமை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. 5 இயர்ஸ் ஒன்று, 3 இயர்ஸ் ஒன்று. 5 இயர்ஸில் கொடுக்குற ரேட் வந்து 10%, 3 இயர்ஸில் கொடுக்குற ரேட் வந்து 15%. இப்போ 5 இயர்ஸ் 10% கொடுத்தாலும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 50%. 50% 1 இயர் கொடுத்தாலும் ஒன்று தான். ஸோ அப்புறம் அடுத்த 3 இயர்ஸ்க்கு 15% கொடுக்குறாங்க. 3 வருஷம் 15% கொடுத்தாலும் 45% ஒரே வருஷம் கொடுத்தாலும் ஒரே வட்டி தான் கிடைக்கும். ஸோ இது மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு பார்த்தா 95%. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 95%. 95%ன்றது எஸ்ஐஇ, 100%ன்றது பிரின்சிபல் இந்த செம்மை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ 95%க்கான எஸ்ஐ என்ன? 47,500. 47,500 பிரின்சிபல்னு கேட்டிருக்காங்க. ஸோ 100 ஈக்குவல் டு பிரின்சிபல் இப்படி போட்டுக்கிறோம். இப்போது நான் இது சிம்பிளை பண்ணோம்னா 47,500 இன்டூ 100 டிவைடட் பை 95. இங்கே இப்போ இதை 5ஆல் அடிச்சிங்கன்னா 20, 19ன்னு வரும். ஸோ இப்போ நம்ம எதால் அடித்தா பெட்டராக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணிட்டு அடிச்சிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை 19 வைக்கிறதுக்கு முன்னாடி 20ன்னு வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் நம்ம. அப்படின்னா 20 × 20 400, 20 × 25 500. ஸோ அப்போ நம்மளுக்கு பார்க்க வேண்டியது 20லேருந்து 25க்குள்ளே தான் இருக்கணும். எந்த நம்பர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா லாஸ்ட் டிஜிட் பாருங்கள். இதில் 9ன்னு இருக்குது, இதில் 5. இந்த 2 0ன்றது மல்டிப்ளிகேஷனில் போயிடும். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது கடைசி நம்பர் 5ஆக இருக்கணும். 5 இருந்தால் தான் 5 × 9 45ன்னு வரும். மற்ற எந்த நம்பர் கூட 9 மல்டிப்ளை பண்ணாலும் 5 கடைசியில் வராது. அப்போது 25ஆல் போகுதான்னு பாருங்கள். போய் அடித்து பார்த்தீங்கன்னா 25 தடவை போகும். ஸோ 2500ன்னு வரும். ஸோ இப்படி தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ பண்ணால் 5000ன்னு வரும். ஓகே, இப்போ உங்களுக்கு இது அடிக்கிறதுக்கு ஈஸியாக வேணும்னா இப்போ 475 × 20 - 19 -1. இந்த 19 எப்படி எழுதலாம்னு வைங்களேன். டிவிஷன் சரி வேண்டாம், அது தேவைப்படாது. ஸோ பிரின்சிபல் ஈக்குவல் டு 5000 போட்டுருக்கலாம். ஆன்சர் 50,000, இங்கே ஒரு 0 வரும், 50,000 போட்டுடலாம். இன்கேஸ் இதே சம்மில் உங்களுக்கு அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? 95/195 வரணும். ஏன்னா 100ன்றது பிரின்சிபல் ப்ளஸ் ஐன்றது என்ன? 95%. 195 போட்டிங்கன்னா இதே சம்மில் உங்களுக்கு அமௌண்ட்டும் கிடைக்கும். ஈக்குவல் டு 47,500 டிவைடட் பை பி. இதே சம்மில் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் வரும்னா 47,500 இந்த சம் இங்கே போடுறேன். 47,500 இன்ட்டு இதை நீங்கள் 5ஆல் அடிச்சிங்கன்னா 19ன்னு வரும். இது வந்து 39ன்னு வரும். ஸோ 39/19 வரும். இது அடிச்சிங்கன்னா 25ன்னு வரும். 25 × 39 பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ எப்படி பண்ணலான்னா 25 × 40 - 1. 39 தான் 40 - 1ன்னு மாற்றிருக்கேன். ஸோ 25 × 4 100, 40 அப்போ 40ன்றது 4000. இது பண்ணிங்கன்னா 2500. ஸோ இங்கேயும் 2500 வரும். 25 × 4 100, கூட ஒரு 3 0 வரணும். ஸோ 1 லட்சம். 1 லட்சம் மைனஸ் இதை பண்ணிங்கன்னா 2500 × 1 போட்டிங்கன்னா -2500 போட்டிங்கனாலும் 97,500ன்னு வரும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 47,500 இன்ட்ரெஸ்ட்டு, பிரின்சிபல் 50,000, ரெண்டுத்தை ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 97,000 தான் வரும். ஸோ சம்மை எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரே ஸ்டெப்பில் போட கற்றுங்க. இன்கேஸ் இல்லை அமௌண்ட் மாதிரி போட்டிங்கன்னா இந்த மாதிரி போகிறது தான் ஈஸி. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கூட ஆட் பண்ணி போகிறத விட ஒரே ஸ்டெப்பில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அமௌண்ட்டே கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். அமௌண்ட் கேட்குற மாதிரியா இருந்தால் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகும். 2,300 இஸ் இன்வெஸ்டட் ஃபார் 3 இயர்ஸ் இன் ஸ்கீம் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 2,300 ரூபாவை 3% இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு ஸ்கீமில் போடுறாங்க. 3 வருஷத்தில் ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போடுறாங்க. இஃப் 12% per annum, அதோடைய வட்டி விகிதம் வந்து 12%. வாட் இஸ் த அமௌண்ட் அப்டெயின்ட் ஆஃப்டர் 3 இயர்ஸ்? 3 வருஷத்துக்கு அப்புறம் அமௌண்ட் என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டைம் வந்து 3ன்னு கொடுத்தாங்க, ரேட் வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எஸ்ஐயோடைய பர்சன்டேஜ் வேல்யூ என்னவாக இருக்கும்? 36. 3 × 12 36%. உங்களுக்கு அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க, பிரின்சிபல் கேட்கல. அமௌண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அமௌண்ட்ன்றது என்ன? பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் எப்போவுமே 100 தான், இன்ட்ரெஸ்ட் 36. ஸோ 136% தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு 136% தெரியாது, அது அமௌண்ட்னே எடுத்துங்க. 36% கரஸ்பாண்டிங், இப்போ என்ன மேலே போடுறோமோ அது கரஸ்பாண்டிங் வேல்யூ போடணும். 36% கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன? ஓகே, இஸ் இன்வெஸ்டட். அப்போ அது பிரின்சிபல் தான். ஸோ 36% என்னன்னே தெரியாது நமக்கு. 36% தெரியாது, 100% தான் தெரியும். 100% தான் உங்களுக்கு 2,300.
100% வந்து 2300. அமௌண்ட்ன்றது 136%. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணி வர்றது அது அமௌண்ட். ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு 23 × 136. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் கடைசி டேர்ம் 8 தான் வரணும். இங்கே 8 எந்த டேர்மில் வருதுன்னா ஃபர்ஸ்ட்டில் டேர்ம் இதில் மட்டும்தான் வரும். இப்போ ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 18. ஸோ அதுக்கப்புறம் தான் எந்த நம்பராக இருந்தாலும் வரும். இங்கே அதை வச்சு நீங்கள் சொல்லிடலாம் 18. ஸோ இந்த நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக சூஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஆன்சர்லேருந்து. இன்கேஸ் வேறு ஏதாவது நம்பர் இருந்தால் நம்ம டிஜிட்டல் சம்னு போகிற மாதிரி இருக்கும். டிஜிட்டல் சம் பண்ணிங்கன்னா மல்டிப்ளிகேஷனு இது 5ன்னு வரும். இதை டிஜிட்டல் சம் பண்ணிங்கன்னா 1ன்னு வரும். ஸோ ஃபினிஷிங்கில் 5ன்னு முடியணும். 1 × 5 5. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலும் 5ன்னு வந்துடும். இந்த ரெண்டுத்தையும் எரேஸ் பண்ணிங்கன்னா 9. இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 5 டிஜிட்டல் சம் வரும். ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது ஆன்சர் வரும். இது ஸ்ட்ரெயிட்டாக சீக்கிரமாக போடணுன்னா இப்படியே போட்டு போயிடலாம் நீங்கள். ஸோ ஆன்சர் வந்து 3128ன்றது அமௌண்ட். இப்போ இதுலேருந்து உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா 3208. அமௌண்ட்ன்றது என்ன? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டாங்கன்னா அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபல். இந்த பி என்னோட லெஃப்ட் சைட் போயிடும். ஸோ அமௌண்ட்ன்றது 3128. அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு வட்டி கிடைக்கும் 28. இது வந்து ஒரு 828 ரூபா வருது. ஸோ நீங்கள் இதை நார்மலாக இந்த மாதிரி கூட போட்டு பாருங்கள். 36% தெரியாது. 100% வந்து இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 100% வந்து 2300. அப்படின்னா 36% என்ன? 36% தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த 2 ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். அப்போது எஸ்ஐ ஈக்குவல் டு 36 × 23. ஸோ இதில் மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் 8 தான் கடைசியாக வரும். நம்ம இந்த சம்மினா மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 96, 90 + 108ன்னு நினைக்கிறேன். 108. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 72, 8 2 8. ஸோ எப்படியா இருந்தாலும் வரும். நீங்கள் என்ன சம் போட்டாலும் எப்படி போட்டாலும் உங்களுக்கு கான்செப்ட் நல்லா புரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக போட்டுகிட்டே வரலாம். ஓகே. ரோஹன் பாட் சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஒரு சனி வட்டியில் கொஞ்சம் காசு வாங்கியிருக்காரு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாஸ் 3 years ஃபார் ஃபர்ஸ்ட் 3 வருஷம். ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துக்கு 3 years 3%, 4% ஃபார் த நெக்ஸ்ட் 5 years. அடுத்த 5 வருஷத்துக்கு 4%, 6% ஃபார் நெக்ஸ்ட் 7 years. அதுக்கு அடுத்த வரை 7 வருஷங்களுக்கு 6%. He paid 2059 as simple interest. What is the amount borrowed? இப்போ வந்து டைம் என்னன்னா வேரி ஆகிட்டே இருக்கு. டைம் வந்து 3 years தனியாக இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 5 years தனியாக இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 7 years இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவா இருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 yearsக்கு வந்து 3%, நெக்ஸ்ட் 5 yearsக்கு 4%, நெக்ஸ்ட் 7 yearsக்கு 6%. அப்போது மொத்தமாக ஒரே வருஷத்துக்கு மாற்றினா இது 9, இதை மாற்றினா 20, இதை மாற்றினா 42. ஸோ டோட்டலாக ஒரு வருஷத்துக்காக அதை மாற்றணும்னா என்ன ஆகும்? 29 + ஒரு 42, 71%. ஸோ 71%ன்றது எஸ்ஐ. எஸ்ஐக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ 2059. 71% வந்து 2059னா 100% என்ன? 100% தான் உங்களுக்கு வந்து பிரின்சிபல் சம். ஸோ 100% என்ன? X is equal to 2059 divided by 71 into 100. ஸோ இங்கே என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம்னா 9ல் முடியுது. அப்போ 9ல் முடிகிற மாதிரி தான் ஒரு நம்பரை போடணும். இது கிட்டத்தட்ட 3 மடங்கு வருது. 3 × 7 29, 3 × 70 2100. இங்கே 2100ஓட 1 கம்மியாக இருக்குது. அதே மாதிரி 9 இருக்குது. அப்போ 29ஆல் அடிக்க முடியும். 70 × 30 2100ன்றது உங்களுக்கு தெரியும். 7 × 3 21. ஸோ 70 × 30. அப்போ இதை விட 1 கம்மியாக இருக்குது. கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே நம்பர் கடைசியில் 9ஆக இருக்குது. அப்போ 9ஆக தான் இருக்க முடியும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக 29ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 29ஆல் அடிக்க முடியும். ஸோ பிரின்சிபல்ன்றது எக்ஸ்ன்றது பிரின்சிபல் தான். பிரின்சிபல்ன்றது 29 × 100 2100. ஸோ நமக்கான ஆன்சர் 2100. ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்கள் டிஜிட்டல் சம் மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி போட்டாலும் ஆன்சர் வரும்.